கூட்டணி சார்பில் களமிறங்க போகக்கூடிய பிரதமர் வேட்பாளர் யார் அப்படிங்கிற கேள்விதான் தொடர்ச்சியாக முன்வைக்கப்பட்டு வருது. தமிழக தேர்தல் களத்துல ரொம்ப முக்கியமான பிரச்சனையாக விவாதிக்கப்பட்டு வருவது பிரதமர் வேட்பாளர் யார் அப்படிங்கிறதா. இது மக்களவை தேர்தல் அப்படிங்கிறதால பிரதமர் வேட்பாளர் அறிவிப்புக்கு ஒரு தனி மவுஸ் இருக்கு அப்படின்னே சொல்லலாம். தேர்தல்ல பிரதமர் வேட்பாளருக்கான தாக்கம் எப்பவுமே இருந்து வந்தது என்பதுதான் வரலாறும் கூட. நேரு காலத்திலையும் இந்திரா காந்தி காலத்திலையும் பிரதமர் வேட்பாளர்கள் என்பவர் வலுவாக இருந்த காரணத்தினால்தான் அவங்க இருக்கிற வரைக்கும் காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து வெற்றி பெற்று வந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். பிரதமர் வேட்பாளராக இருந்த அவங்க மக்கள் தலைவராகவும் ஆளுமை மிக்கவர்களாகவும் இருந்தாங்க அப்படிங்கிறதும் நம்ம குறிப்பிட வேண்டிய விஷயமா தான் இருக்கு. அதே நேரத்துல எதிர்கட்சிகள் தரப்புல பிரதமர் வேட்பாளருக்கு டஜன் கணக்கானோர் போட்டியிடுறாங்க. அதனாலதான் மூன்றாவது அணி ஆட்சி அமைக்கும் போதெல்லாம் அந்த அரசுகள் 5 ஆண்டு காலத்தை நிறைவு செய்ய இயலாத நிலைமை உருவாகும். அதே போல வாஜ்பாய் பிரதமராக அறிவிக்கப்பட்ட நேரத்திலையும் தேர்தலில் தாக்கம் இருந்துச்சு. அந்த காலகட்டத்தில் சோனியா காந்தியோ ராகுல் காந்தியோ அல்லது பிரியங்கா காந்தியோ அரசியல்ல முழுமையா இறங்கல. இந்த நிலையில அதுக்கு அடுத்த தேர்தலில் சோனியா காந்தியை பிரதமராக முன்னிறுத்தி களம் காணப்பட்ட நேரத்துல ஐக்கிய முற்போக்கு கூட்டணி பெரும் வெற்றி பெற்று ஆட்சியை பிடிச்சது. தேர்தலுக்கு அப்புறம் இந்திய அரசியல் வேறு திசையில திரும்பியதால சோனியாவை பிரதமராக தேர்ந்தெடுத்தும் அவர் பிரதமராக முடியல. இதையடுத்து டாக்டர் மன்மோகன் சிங் பிரதமராக்கப்பட்டார். அடுத்த தேர்தலையும் அவரே முன்னிறுத்தப்பட்டதால் அடுத்த தேர்தலையும் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியை பிடிச்சாங்க. இதையடுத்து நரேந்திர மோடியை பிரதமர் வேட்பாளராக முன்னிறுத்தி 2 தேர்தல்களையும் பாஜக வெற்றி பெற்று இருக்கு. இப்போ 3வது முறையாக மோடியை பிரதமர் வேட்பாளராக முன்னிறுத்தி இருக்காங்க பாஜக. இப்போ இந்தியா கூட்டணிக்கு நாம வருவோம். இந்தியா கூட்டணி பொறுத்தவரை காங்கிரஸ் கட்சி தான் முக்கியமான தேசிய கட்சியா இருக்கு. ஆனா அந்த கட்சி சார்பிலேயே இவங்க தான் பிரதமர் அப்படின்னு அறிவிக்க முடியாத சூழல் இருப்பது ஒரு சர்க்கிள் அப்படின்னு தான் சொல்லணும். இந்தியா கூட்டணி கூட்டத்துல சோனியா காந்தி குடும்பத்தினரை பிரதமராக முன்னிறுத்த கூடாது அப்படின்னு ஆம் ஆத்மி அப்புறம் மம்தா பானர்ஜியுடைய திரிணாமுல் காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் நிபந்தனை விதிச்சாங்க. இது மட்டும் இல்லாம இப்போ காங்கிரஸ் தலைவராக இருக்கக்கூடிய மல்லிகார்ஜுனா கார்கவே பிரதமர் வேட்பாளராக மம்தா பானர்ஜி முன்மொழிந்த நிலையில அதை யாரும் பெருசா கண்டுக்கவே இல்லை. இப்போ தேர்தல் அறிவிக்கப்பட்டு முதல் கட்ட தேர்தல் நடைபெற்று 2 வாரங்களே இருக்கக்கூடிய முதல் கட்ட தேர்தல் நடக்க இன்னும் 2 வாரம் தான் இருக்கு. முதல் கட்ட வாக்குப்பதிவு நடக்க இன்னும் 2 வாரங்கள் இருக்கக்கூடிய நிலையில இந்தியா கூட்டணி சார்பில் பிரதமர் வேட்பாளர் யார் அப்படிங்கிற கேள்விக்குறியே இப்போ வரைக்கும் தொடர்ந்துகிட்டே வருது. தேர்தலுக்கு பிறகு பிரதமர் வேட்பாளரை முடிவு செய்யலாம் அப்படின்னு சிலர் சொல்லுவதும் வேடிக்கை பொருளா இருக்கு. இதுதான் சாக்கு அப்படின்னு எடப்பாடி தான் பிரதமர் ஆவார் அப்படின்னு முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி ஜோக் அடிச்சிட்டு இருக்காரு. அவர் சொல்லக்கூடிய லாஜிக்கையும் மறுக்க முடியாது. கடந்த காலத்துல ஒரே ஒரு எம்பி வைத்திருந்த ஐகே குஜரால் பிரதமர் ஆனாரு. 10ல இருந்து 15 எம்பிக்களை வைத்துக் கொண்டிருந்த தேவகவுடா பிரதமர் ஆனாரு அப்படின்னு சுட்டி காட்டுறாரு. இதெல்லாம் நடந்ததுதான் உண்மைதான். ஆனா இப்போ இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலையில இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னா கண்டிப்பா சாத்தியம் இல்லைன்னு தான் சொல்லணும். இந்தியா கூட்டணி சார்பில் வலுவான பிரதமர் வேட்பாளர் அறிவிக்கப்படுவதுதான் மோடியை இந்த எதிர்க்கக்கூடிய வகையில அறிவிக்கப்பட்டதுதான் போட்டியை விறுவிறுப்பாக்கும் அப்படிங்கிறது கள நிலவரமா இருக்கு. இந்த நிலையில வருகின்ற 12ஆம் தேதி சென்னையில் நடைபெறக்கூடிய இந்தியா கூட்டணி பிரச்சார கூட்டத்தில் பங்கேற்க ராகுல் காந்தி வராரு. அப்போ தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பிரதமர் வேட்பாளராக ராகுல் காந்தி அறிவிப்பாரா அப்படிங்கிற கேள்வி எழுப்பப்படுது. ஆனா இந்தியா கூட்டணி கட்சிகளை ஆலோசிக்காம ஸ்டாலினால் இப்படி செய்ய முடியாது அப்படிங்கிறதா யதார்த்த நிலவரமா இருக்கு. கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது ராகுல் காந்தி தான் பிரதமர் அப்படின்னு திமுக அறிவித்த போதிலும் எதிர்கட்சிகள் அதை ஏற்கல. மேலும் காங்கிரசுக்கு எதிர்கட்சி அந்தஸ்து கூட கிடைக்காமல் போய்விட்டது. அதனால வருகிற 12ஆம் தேதி சென்னை வரக்கூடிய ராகுல் காந்தியிடம் பிரதமர் வேட்பாளர் தொடர்பாக வேண்டுமானால் ஸ்டாலினால் பேச முடியும். ஏன்னா 28 கட்சிகள் கூடி இந்தியா கூட்டணியை அமைத்திருப்பதால் அதை அத்தனை கட்சிகளின் ஒப்புதலையும் பெற வேண்டி இருக்கு. ஒருவேளை தேர்தலுக்கு பிறகு காங்கிரஸை விட சமாஜ்வாதி கட்சியோ அல்லது சரத்பவாரின் தேசியவாத கட்சியோ அதிக கட்சிகளின் ஆதரவை பெற்றால் நிலைமை மாறிடும். அப்படிங்கிறதால
இப்போதைக்கு திமுக அறிவிக்கக்கூடிய பிரதமர் வேட்பாளர் இந்தியா கூட்டணியின் பிரதமர் வேட்பாளராக இருக்க முடியாத நிலைதான் கள நிலவரமா இருக்கு. 12ஆம் தேதி வரை நாம பொறுத்திருந்து பார்க்கலாம்.